சோல்ஜர்ஸ் தயாரா? போற இடத்துல ஒன்று விட்டுட்டு வாங்க. ராசாத்தியும் இருக்கா ஹைவேல ஏற்றத்தான் வேணும். பிளேன் ஒன்று வேண்டுவோமா? பிளேன் ஒன்று வேண்டுவோமா? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பிறந்த இடம் பெரிய நிதியை வந்து தங்களோட ஊர்ல கொட்டி இருக்கணும். ஆனா அது எந்தவித பிரயோசனமும் இல்லாம இதுல ஒரு பார்க் மாதிரி செய்திருக்கணும். ஆனா எல்லாமே கைவிடப்பட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி தான். இங்கால வந்து கணக்கு ரோட்டுகள் வந்து காணாம போட்டு அந்த ரோட்டெல்லாம் இங்க 4000 டிக்கெட் 4 பேருக்கு சேர்த்து. வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து இதை கொஞ்சம் வியப்பா பாப்பினோம். பசிக்குதோடா, கடிச்சு விட்டுருண்டா, கையை விடுவோம். பாத்தீங்க அதே தோகை விரிச்சு ஜோடியை வந்து மடக்குது. நீங்க இருக்கிறீங்களே இதான் பாத்தீங்கன்னா அந்த ஒஸ்டேஜ் முட்டை இதுல கஜனம் ஜெரினும் வந்து உள்ள போயிருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க. பறவைகள் எல்லாமே வந்து எங்களோட உடலில் வந்துருக்கு. இதில் வந்து பெரிய கிளியை கொண்டு வந்து விடுறாங்க. இதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா அதில் வந்து மீன்பிடி படகுகள் நிற்கிது. முட்டை போடுற தீக்கோழிக்கு தாண்டா தெரியும். அதுண்ட இது எவ்வளோ வர மாட்டேங்கிறீங்க? இது விசாரிப்போமா? ஏபோஸ் இல்லை விசாரிப்போம். ஃப்ளைட் ஒன்று எவ்வளோண்டு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 49வது நாள் நாங்கள் கதிர்காமத்தில் நிற்கிறோம். மலையேறிட்டு நேற்று இங்கே நின்றுட்டு எங்களோட உடுப்பெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கு நாங்கள் இங்கே இருந்து வந்து ஹம்பாந்தோட்டை நோக்கி வந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். அதோட அங்கே நிற்பமா இல்லையான்னு தெரியாது. கூடுதலாக நாங்கள் ஹம்பாந்தோட்டையில் நிற்காமல் அடுத்த இடத்துக்கு தான் போக பார்ப்போம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்க 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய பயணத்தை எங்களுடைய வேன் வீடு எங்களுடைய ராசாத்தியில் வந்து மேற்கொண்ட நாங்கள் அதில் 49வது நாள் இன்றைக்கு. மறக்காமல் இந்த வீடியோ வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற பெரிய ஒரு ஆதரவு வந்து பகிர்வு மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேகே ஹவுஸ்ன்ற இடத்துல தான் நாங்கள் எங்களுடைய உடுப்பெல்லாம் துவச்சிட்டு நின்றுட்டு இன்றைக்கு பயணத்தை தொடர்றோம். போமா அண்ணே அகல் நன்றி. சந்திப்போம் வரைக்க கதிர்காமம் வந்தீங்கன்னா வெயில தான் நீங்கள் சந்திப்பீங்க. சந்திச்சா உதவி செய்கிறோம். கேகே ஹவுஸில் சந்திப்போம். என்ன யாழ்ப்பாணம் வாங்க வேற கிடைச்சா. நாங்கள் தங்கி நின்ற இடத்துக்கு முன்னாலே இப்படி ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று இருக்குது பாருங்க. பழைய காலத்து கடை மாதிரி இங்கால மாறாமல் அப்படியே இருக்குது. இதில் வந்து டீ போட்டு குடிப்பினோம். நாங்கள் விடிய டீ ஒன்று இதில் அடிப்போம் ஒன்று வந்துருக்கிறோம். இப்படி டீ போடுற செட்டப் பண்ணுறது பாருங்க. இப்படி கதிராக போட்டிருக்கு. இவ்வளோ மட்டும்தான் கடை. ஒரு பழைய காலத்துக்கு கூட்டி கொண்டு போன மாதிரி இருந்தது உங்களை காட்டி கொண்டோம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா அப்பம் போட்டு தருவினோம். இதில் அப்பம் போட்டிருக்கு பாருங்கள். அது வித்திர அப்பம் வந்து நாய் சீ சொன்னாங்க. அப்படியே முட்டை அப்பம் வந்து இதில் சாப்பிட்டுட்டு வெளிக்கிடுவோம். ஓ இதில் வந்து 3 முட்டை அப்பம் சொன்னாங்க. நேற்றும் சாப்பிட்னாங்க. நல்லா இருந்தது. சோல்ஜர்ஸ் தயாரா? எல்லாம் துவச்சி கீச்சு வாஷிங் மிஷின் இருந்தபடியாக வந்து போச்சு. அதிலே காய விட்டு தந்துட்டு சரி அப்படியே போவோம். இப்படி போகிற இடங்கள்ல இப்படி அது ஒரு கிழமைக்கு இருக்கா வாஷிங் மிஷின் கிடைச்சானே இல்லை. போகிற இடத்துல ஒன்று விட்டுட்டு வாங்க. என்ன மச்சான் மரக்கறி கடை போகுது, சாப்பிட்டு போகுமா? விடிய காலமே ஒரு நட்டத்தை ஏற்படுத்திட்டு போவா. முன்னுக்கு வர்றதுதான் 7 மலை, கதிர்காம மலை. 7 மலையானே உன்னை விட்டு நாங்கள் விலகுகிறோம். இங்கேருந்து ஹம்பாந்தோட்டை வந்து 48 கிலோமீட்டர் காட்டுது. ஹைவேயில் போகிறோம்டா 55 கிலோமீட்டர் காட்டுது. நாங்கள் ஹைவேயில் போயில நார்மல் ரோட்லாம் போகிறோம். ராசாத்தியும் இருக்க ஹைவேல ஏற்றத்தான் வேணும். பாப்போம் கட்டாயம் நாங்கள் கொழும்பு போய்க்க அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ராசாத்திய ஹைவேல ஏற்றுறோம், ஓடுறோம், 100ல் ஓடுறோம். இதுலேருந்து புத்தளம் 50 கிலோமீட்டர், திசை வந்து 12 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கணும். இப்போ திசை மகாராமையால் போய்கொண்டிருக்கிறோம். அடுத்த யாழையில் இதில் இருந்து வந்து யாழை சஃபாரி வந்து
கூட்டிகிட்டு போயினோம். இதில் ஒரு லேக் ஒன்று இருக்கு பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. போன முறை நாங்கள் ஆட்டோ பயணத்தில் வரைக்கும் இதால் எல்லாம் வந்து நாங்கள் ஞாபகம் வருது. எப்போவுமே அந்த நினைவுகள் என்பது மறக்க முடியாது. அந்த நினைவுகளை தான் நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வந்து மிகவும் பெருமதியான ஒரு சொத்து நாங்கள் செய்கிற மனுஷர்களும் எங்களுடைய நினைவுகளும் தான். இங்கால திஸ் டவுனில் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். இதில் வந்து காயினு கொஞ்சம் அலுவல் இருக்குது. அதோட எங்களோட டேக்ஸுங்க அந்த முன்னுக்கு வெப்பம் தானே, அந்த டேக்ஸுன்ற இது வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு அது ஃபோட்டோ காப்பி எடுத்து வைக்கணும். டேக்ஸ் வந்து நாங்கள் கட்டினாலும் வந்து அதை டிஸ்பிளேக்கு வைக்கிறத வந்து வேலியூட் ஆகிருக்கணும். அப்போ இது வந்து எக்ஸ்பயர் ஆனபடியாக வந்து ஃபோட்டோ காப்பி எடுக்க வந்துருக்கிறோம். ஃபோட்டோ காப்பி எடுத்து முன்னால் வைக்கணும், இல்லாட்டி வந்து ஃபைன் போட்டுருக்கணும். அதுக்கு தான் வந்துருக்கிறோம். கடுமையான வெயிலாக கிடக்கு. நேற்றெல்லாம் வந்து மப்பாக இருந்தது, இன்றைக்கு வந்து வெயிலாக இருக்குது. இந்த டவுன் வந்து கதிர்காமத்துலேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் போகிற ஹம்பாந்தோட்டம் வந்து 48 கிலோமீட்டர். இப்போ வந்து 12 மணி ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹம்பாந்தோட்டம் போகிற வழியில் இங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னால் வந்து ஈகிள்ஸ் கேஃபே அண்ட் ஒரு கேஃபே ஒன்று இருக்குது. இதில் என்ன விஷயம் வேண்டாம் வந்து நிப்பாட்டினாங்கள். இந்த கேஃபேயில் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இதில் ஒரு ஃப்ளைட்டுன்ற அமைப்பு வச்சுக்கணும். இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்ட கொண்டு உங்களுக்கு காட்டுறோம். ஆவ்ரோ ஏர்க்ராஃப்ட் அண்டு இதில் ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸுன்ற ஃப்ளைட் தான். என்ன டிக்கெட்ஸா? ஈகிள்ஸ் கேஃபே கவுண்டர். ஆ என்னது? ஓ, அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாரு. இல்லை மேலே என்ன மாதிரி இருக்கு, மேலே என்ன மாதிரி இருக்குன்னு காட்டும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்கு டேபிள்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி தான் இருக்குது. இது வந்து பழைய ஒரு ஏர்க்ராஃப்ட். இதில் வந்து உள்ளே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து உண்மையாகவே ஓடின ஒரு ஏர்க்ராஃப்ட் தான். இப்போ வந்து ஓட முடியாத பழுதடைஞ்ச நிலைமையில் வந்து இந்த கஃபேல வந்து வச்சிக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ பக்கத்தில் வச்சு ஒரு ஏர்க்ராஃப்ட்டு இன்றைக்கு தான் பார்க்குறோம். இது எல்லாமே வந்து சின்னந்தான், இதை விட பெருசு தான் ஓடுதுங்க. இது சும்மா சின்ன ஏர்க்ராஃப்ட். ஒரு ஹோட்டலில் வந்து இப்படியான ஒரு அமைப்பை வந்து சாப்பிட்றதுக்காண்டி வச்சுக்கணும். என்ன பிளேன் ஒன்று வேண்டுவோமா? பிளேன் ஒன்று வேண்டுவோமா? காயன் ஃப்ளைட் ஒன்று வேண்டுவோமா? காயன் ஃப்ளைட் ஒன்று வேண்டுவோமா? நல்லூர் திருவிழா நடக்குது, அங்கே ஒன்று வேண்டும் ஃப்ளைட் ஒன்று. இல்லை, ஆக்கள் அள வச்சு வீடியோ எடுத்தால் ஃப்ளைட் ஒன்று வேண்டலாம். அங்கே ஒரிஜினல் ஃப்ளைட் வேண்டுறமோ இல்லையோ இப்படி ஒரு கோதண்டு வேண்டி யாழ்ப்பாணத்தில் வைக்கிறான். இது எவ்வளோ வர மாட்டேங்கிறீங்க? இது விசாரிப்போமா? ஏர்போர்ட்ல விசாரிப்போம். ஃப்ளைட் ஒன்று எவ்வளோண்டு பறக்காட்டி கட்டி எடுத்து போற ராசாத்தில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் உதே ஒரு 2-3 கோடி வரும். உள் கோது மட்டுமே அதை விட கூட வரும். வேற இரும்புக்கு வட்டி. இப்ப நாங்கள் அம்பாந்தோட்டைக்குள்ள உள்நுழைறது தெரியுது. ஏன்னா இந்த வீதியெல்லாம் பார்க்கவே தெரியுது. அதுதான் இங்கால கூடுதலா சரண மாடவில்லை. இங்கால காட்டு பகுதிகளுக்குள்ள நல்ல பெரிய 4-வே ரோட் வந்து போட்டிருக்கணும். அதோட இங்க அம்பாந்தோட்டையில வந்து இருக்கிற ரோடு எல்லாமே வந்து 4-வே என்னோட பெரிய ஹைவேல இருக்கிற மாதிரி ரோடு எல்லாம் இருக்கும். போன முறை நாங்கள் வந்து வரைக்க சில ரோடுகள்ல வந்து பெரிய டபுள் வே 4-வேயா காட்டும். ஆனால் போய் பார்த்தா ரோட்டே காண கிடைக்காது. இந்த முறை உங்களுக்கு காட்டிக் கொள்றோம். மேப்பில் எல்லாம் இருக்கும், ஆனால் போனால் கிடைக்காது. இப்போ நாங்கள் அம்பாந்தோட்டைக்குள்ள நுழையிறோம். இங்கே ஃபுல்லாமே காட்டு பகுதி தான் பாருங்க. இல்லை லங்கா சோல்ட்டு பக்கத்தில் உப்பளம் ஒன்று கிடக்கு. அதோட இங்கே ஒரு விமான நிலையம் ஒன்று இருக்கு. காட்டுக்கு நடுவில் கட்டப்பட்டதால் வந்து விமானங்கள் பறக்க பறவைகள் அடிபட்டு
படுறபடியாக வந்து அந்த விமான நிலையம் வந்து மூடப்பட்டு இப்போ பாவனைக்கு உதவாத மாதிரி தான் கிடக்குது. அதோட இந்த இடத்துக்கு நுழையிறதுக்கு முன்னமே முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இடம் வந்து இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பிறந்த இடம் என்ற வந்து இந்த இடத்துல தெரிவித்து கொள்கிறேன். கூடுதலாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீதிகளுக்கு என்னென்னு சொல்கிறது, வீதிகள் பெருந்தெருக்கள் பெரிய ஒரு அபிவிருத்தி செய்யணும்னு பெரிய நிதியை வந்து தங்களோட ஊரில் கொட்டி இருக்கணும். ஆனால் அது எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் தான் போயிருக்கு. இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்துமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் கடற்கரையோரமாக தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் உப்பளம் லங்கா சோல்ட் அண்டு போட்டிருந்தது, அது இந்த உப்பள தொகுதி இதெல்லாம் கிடக்கு. இப்போ நாங்கள் வந்து வீதி வந்து கடற்கரைக்கு வந்திருக்கு. இதுதான் ஹம்பாந்தோட்டைன்னு வந்து கடைசி தொங்கல்னு சொல்லலாம். முதல் ஆட்டோவில் வரைக்கும் வந்து வேறு பிரதான பாதையால் வந்தது. இப்போ போகிற வழியில் வந்து இதில் ஹம்பாந்தோட்டை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடற்கரைக்கு பக்கத்துலேயே வந்து ஹாபர் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த ஹாபர்ன்ற வாசல் இருக்குது. பிரதானமாக வந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுற கார்கள் எல்லாமே வந்து ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இறங்கி தான் வரும். இதில் போட்டிருக்க நம்ம இருக்குது, சுனாமி வலயம் உயர் இடங்களுக்கே நாட்டின் உட்பகுதிகளுக்கோ செல்லவும். இது வந்து சுனாமி வலயம் என்று போட்டிருக்கணும். இங்கால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற இடம் ஒன்று கிடக்கு. அதோடு வந்து ஹம்பாந்தோட்டையில் என்னெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு இந்த வீடியோவிலே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெருசாக எது விதமான இதுகளும் இருக்காது. கூடுதலாக அந்த பேர்ட் பார்க்கண்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பேர்ட் பார்க்கும் நாங்கள் இன்றைக்கு போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இன்றைக்கு இரவு ஹம்பாந்தோட்டையில் நிற்போமாண்டா இல்லை, நாங்கள் இன்றைக்கு வந்து அடுத்த இடத்த நோக்கி போய் அங்கால பக்கத்தில் நிற்போம். ஏன்னா வந்து ஹம்பாந்தோட்டையில் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பெரிய பெரிய பாரிய வீதிகளும் ஹைவேகளும் தான் இருக்குது. இங்கே கடலில் அடிச்சு இந்தியாவில் வேறுங்க எவ்வளோ பள்ளமாக போயிருக்கேன். இதில் ஒரு பார்க் மாதிரி செய்திருக்கோம். ஆனால் எல்லாமே கைவிடப்பட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து ஒரு விஷயம் வந்து செய்வினோம், அந்த விஷயத்தை செய்துட்டு அதை அப்படியே விட்டுருவினோம். அந்த விஷயத்தை தொடர்ந்து பராமரித்தா தானே அதை கடைசி மட்டுமே காப்பாற்ற முடியும். ஆனால் ஒரு பெரிய ஒரு முதலீடு செய்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும், ஆனால் அது ஃபெயிலியராக தான் போகும். இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. இவ்வளோ பெரிய வீதிகளை கடந்து கடைசியில் ஹம்பாந்தோட்டை டவுன் இதுதான் தொங்கல் இடம். இதை அப்படியே காட்டிட்டு போவோம். நாங்கள் அப்படியே பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் இந்த பஸ் ஸ்டாண்ட், ஹம்பாந்தோட்டை பஸ் ஸ்டாண்ட். ஹம்பாந்தோட்டை பேருந்து நிலையம் ஒரு சின்ன இடம் தான். டவுன் ஒரு சின்ன இடம் தான். இதுக்கு அங்கால போகிறதுக்கு இடமும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய வீதிகளும் பெரிய பெரிய இதுகளும் தான் காணப்படுது. இதெல்லாம் மண்வே, இதால் வீதி அங்கேருந்து வாகனம் வர இல்லாத ஆட்டோக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. இப்படி என்னென்னு சொல்லணும், பெட்டாக்கில் போய்க்கு என்ன மாதிரி கடைகள் இருக்குமோ அப்படி தான் நீங்கள் கடைகளும் கூடுதலாக இருக்குது. கார் எல்லாம் வருது வேறுங்க. இதெல்லாம் மண், இதால் விரையிலாது. ஆனால் கார் வருது. இது பார்த்தீங்கன்னா கடை தெருவுன்னு சொல்லி போட்டிருக்கு. சின்ன ஒரு டவுன் தான் பாருங்க. இந்த ஒரு இடத்துல இருந்துட்டு ஃபுல்லாக இங்கால விவசாயங்கள் தான் அதிகமாக செய்யணும். இந்த விவசாயம் இருந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஜனாதிபதியாக ஆகியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ராஜபக்ஷ குடும்பம். இப்போ அவைன்ற ஊர் இதுதான், மஹிந்த ராஜபக்ஷ. இப்போ நாங்கள் கடந்து வந்தது மட்டும்தான் ஹம்பாந்தோட்டையோட பிரதான டவுன். இங்கால பார்த்தீங்கன்னா பெருசாக கடைகளும் இருக்காது, தனிய வீதிகள் மட்டும்தான் காணப்படும். இப்போ நாங்கள் அங்கால மெயின் ரோட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். போன முறை நாங்கள் வரைக்கும் வந்து மெயின் ரோட்டால் வந்தாங்க. இது உள்வீதியால் கரையோரமாக வந்தபடியாக வந்து எங்களுக்கு அந்த ரோட்டுகளோட இதழ் பெருசாக நீங்கள் பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். இப்போ நேரடியாக நாங்கள் போகிற வழியால் அப்படியே காட்டிட்டு போகிறோம். இப்போ
இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற வீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஹைவே ரோட்டில், இது வந்து சாதாரணமாக போகிற வீதி தான் இது. ஹைவே வீதி வந்து மேலே போகுது, இப்போ மேல் பக்கத்தால் போகுது. இந்த நார்மல் வீதிகளே வந்து எப்படி இருக்குது பாருங்க. இப்படி தான் எல்லா இடம் வந்து அஹமதாபாத்தில் உள்ளுக்குள்ளே வர வீதிகள் எல்லாமே வந்து இப்படி பெரிய வீதியை தான் போட்டிருக்கிறேன் பாருங்க. இப்படி வீதிகள் நீங்கள் இலங்கையில் எங்கே போனாலும் ஹம்பாந்தோட்டையில் மட்டும்தான் இந்த மாதிரி வீதிகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. மக்களே மெப்பாது இந்த பேர்ட் பார்க்குக்கு போகிற வலிக்கிட்டு நாங்கள் இந்தியாவில் பக்கத்தில் ஒரு ரோட் ஒன்று காட்டினா, ஆனால் அந்த ரோட்டை காணையில் பார்த்தா பத்தையாக தான் கிடக்குது. ஆனால் மெப்பில் வந்து அது பெரிய ஒரு வீதியாக வந்து காட்டினது. இப்படி இங்கால வந்து கணக்கு ரோட்டுகள் வந்து காணாமல் போட்டு அந்த ரோட்டெல்லாம் எங்கே கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி பெரிய பெரிய வீதிகளே வந்து காணாமல் இருக்குது. மெப்பில் டபுள் வேயாக காட்டும், ஆனால் வீதியை பார்த்தா காண முடியாமல் இருக்கும். இப்போ 6 கிலோமீட்டர் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்த பாதையாலேயே திருப்பி போக வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் போகிறது எல்லாமே வந்து சாதாரண வீதிகள் தான். ஆனால் வீதிகளை பார்த்தீங்கன்னா ஏதோ வெளிநாட்டு வீதிகள் மாதிரி கிடக்கும். இதில் அம்மாந்தோட்டை பொது வைத்தியசாலை இருக்கு பாருங்க. வைத்தியசாலைகள் இருக்கிற இந்த பகுதிகளும் வந்து இந்த காடுகள் புல்லுகளாக தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பரில் கப்பல்கள் தடுத்து நிற்கிது. நாங்கள் ஹார்பருக்குள்ளே போன முறை போகிறதுக்கு முயற்சி செய்த நாங்கள் உள்ளே போக முடியாது. இதில் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய கப்பல்கள் நிற்கிது. இந்த கப்பல்களில் வாகனங்கள் பிரதானமாக இலங்கைக்கு வர வாகனங்கள் இறக்குமதி வந்து ஹம்பாந்தோட்டைக்கு தான் பிரதானமாக வரும். வந்துட்டு தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து போகும். ஹம்பாந்தோட்டையில் வந்து நீங்கள் மெப்பை பார்த்து ஓட போகிறோன்னு முடிவெடுத்தீங்கன்னா பயங்கர கஷ்டம். அதையும் பார்த்து கேட்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். மெப்பில் வீதி இருக்கும், ஆனால் நேரில் வீதி இருக்காது. ரோட்டை காணையிலன்ற மாதிரி தான் இருக்கும். கிணத்த காணையிலடா ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த மாடுகள் கூட்டமாக வருது பாருங்க. இதுலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அந்த பறவைகள் பூங்கா ரிசர்ச் சென்டர்னு கிடக்கு. இதில் போகிற இடத்துல இடையில நிப்பாட்டி மதிய நேர சாப்பாடு, வெள்ளை சோறு, பருப்பு கறி, சூட மீன் பொரியல், இவ்வளோ விடிய மதியம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு போகிறோம். இந்த ஹைவே பக்கத்துலாம் போகுது பாருங்க. இந்த கடையில் சாப்பிட்னாங்களானே பார்த்தீங்கன்னா 4 பேருக்கும் மீன் சாப்பாடு, அதோடு சேர்த்து 3 முட்டை பனீஸ், ஒரு கேக் எடுத்துனாங்க. 1600 பில் வந்தது. ஆனால் அன்றைக்கு அந்த மரக்கறி கடையில் போய் 8 இட்லி 2 தோசை சாப்பிட்டவன் 3600. இந்த நேரத்தில் நீங்க என்ன ரியாக்ஷன் கூட போடுறீங்க? சில இடங்கள்ல இப்படிதான். இது யானவேலி இல்லை, இது பறவைவேலி. இந்த கரையில் பார்த்தீங்கன்னா யானவேலி மாதிரி வந்து நீட்டா மேலே இருந்து தொங்க விட்டுருக்கணும். இது வந்து பறவைகளுக்காண்டி கரண்ட் கொடுத்து விடணும். பேர்ட் பார்க் ரெசார்ட் இருக்கு. இதுக்கு பக்கத்தில் பேர்ட்ஸ் பார்க் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேர்ட்ஸ் பார்க் ரிசார்ட்னு சொல்லி இருக்குது. பேர்ட்ஸ் ரிசார்ட். இதில் பேர்ட்ஸ் வாகனத்தை விட்டுட்டு அப்படி போகிறோம். எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. alcohol not permission on this area. இதில் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறது பெரியவர்களுக்கு வந்து 1000 ரூபாய். இதில் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து பெரியவர்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. பெரியாக்களுக்கு, சின்னாக்கள் 3 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே 500 ரூபா. 3 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இலவசம். கொரோனாக்களுக்கு வந்து 4500 ரூபா. சில்ட்ரனுக்கு 2000 ரூபா. 3 வயசு கீழே வந்து 20,000 ரூபா. அதான் டூரிஸ்ட வருமானம். மச்சான் இந்தளவு விலை வருமானம் நான் நினைக்கல, மறந்துட்டேன். 100 ரூபா என்ன நினச்சினா
ரைஸ் ஆன் பொட்டானிக்கல் கார்டன் ஹம்மாந்தோட்டை. இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் வித்தியாசமான இருக்குது. ரச்சி போடலாம் போடுங்க. இஞ்சால டர்க்கி எல்லாம் நிற்கிது. 4000 டிக்கெட் 4 பேருக்கும் சேர்த்து எதிர்பார்க்கிறோம். நாங்கள் மறந்துட்டேன். இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்து வரோம் தானே, அதே மாதிரி உங்களை வந்து டிக்கெட் எடுக்காமல் நாங்கள் உள்ளே கொண்டு உங்களுக்கு இங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்னு வந்து சுற்றி காட்டுறோம். இதில் வந்த உடனே இதில் மயில் ஒரு ஆள் நிற்கிறாரு, பக்கத்தில் நிற்கிது, ஓடாமல் நிற்கிது. சாப்பாடு செமிக்கும் மட்டும் நீங்கள் அதை சுற்றி நடக்கலாம். ஏன்னா வந்து கணக்கு இடங்கள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கோஸ் நிற்கிது. கூடுதலாக இந்த வெளிநாட்டு பறவைகள் வந்து இனப்பெருக்கிறதுக்காண்டி வரும். யாழ்ப்பாணத்துல எல்லாம் நிற்கும், ஆனால் இந்த மாதிரி உயரமாக நிற்காது. அதோட இதே கலராகவும் இருக்காது. ஃப்ளமிங்கோஸ் வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து இதை கொஞ்சம் வியப்பா பாப்பினோம் இந்த பறவைகளை. எப்பவுமே இதை பராமரிக்கிறதுக்கே வந்து எக்கச்சக்க முடியும். அமெரிக்கன் ஃப்ளமிங்கோஸ் அது இந்த இதுகள் வந்து இதில் போட்டுக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் இனத்தினை பற்றி அதோட விரிவாக்கம் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். இதில் இங்கிலீஷில் இருக்குது, சிங்களத்தில் இருக்குது, தமிழில் வந்து இதில் இல்லை. இதில் பெண் மயில் ஒன்று நிற்கிது பாருங்கள். இதில் ஒரு மயில் வந்து வெளியில் ஓடி வந்துட்டு தெரியல, இதில் படுத்து கிடக்க பாருங்க. இது வந்து ஆண் மயில்லாம் எவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்க. விலங்குகள் எல்லாத்துலேயும் வந்து ஆண் வந்து அழகு, பெண்ணை விட ஆண் விலங்குகள் சரி, பறவைகள் சரி, எல்லாத்துலேயும் வந்து ஆண் வந்து அழகு. ஆனால் மனித குலத்தில் மட்டும் அதுக்கு கொஞ்சம் விதிவிலக்கா பெண்கள் வந்து அழகாக இருப்பார் என்று வந்து ரொம்ப சொல்கிறத. இது வேறு ப்ளூ ஐ கொக்கேட்டோ, வெள்ளை மயில் நிற்கிது பாருங்க, பீகாக். இது எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த இனங்கள்லாம். இந்த விஷயங்களை பராமரிக்க வந்து எக்கச்சக்க நிதி வந்து போகும். பைனாப்பிள், பராட். இப்போ இந்த சூழலை பார்த்தோம்னா வந்து பறவைகள் தங்கக்கூடிய மாதிரி ஒரு குளிர்மையான இயற்கையான சூழலாம் வந்து மாற்றி வைக்கணும். பெருசாக வெக்கையிலம் வந்து குறைஞ்சி காணப்படுது. இதில் இருக்க கிளியை பாருங்க. இந்த மைண்ட கலர்கள்லாம் பாருங்க. நாங்கள் பார்த்தது வந்து நார்மல் கலர் தான். இதில் ஒவ்வொரு ஒன்று வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கலராக இருக்குது. இதுவும் ஒரு வகை மயில் தான். ஆப்பிரிக்கன் கிரே பரட். செல்லங்களா, பொடியல் என்ன சத்தம், என்ன பசிக்குதோடா எவ்வளோ இந்த கிளியில பாருங்க. இதுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த வகையான கிளிகள்லாம். ஒரு கிளியை வந்து பல லட்சங்கள் பெறுமதியான கிளிகளாக இந்த கிளிகள் வந்து காணப்படும். முழுக்களுமே வந்து வெளிநாடுகள்லேருந்து தான் இந்த பறவைகள் எல்லாம் கொண்டு வந்து இலங்கைன்ற காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு சாப்பாடுகள் எல்லாம் வந்து கவனிக்கப்படும். நாங்கள் போன முறை வரைக்கும் பார்த்துனாங்க இந்த ஆப்பிள்கள்லாம் கொடுக்கணும் இதுக்கு சாப்பாட்டுக்கு. நாங்களே இந்த விலைவாசிக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட இல்லாது, இதுக்கு ஆப்பிள்லாம் சாப்பாடு தான். அதான் அதுக்கு தான் அந்த காசு, டிக்கெட் காசு அவ்வளோ கூட. மஞ்சான், ஒரு கிளி எவ்வளோ வர வேண்டியது சொல்லுங்க. 5 லட்சம் ஒரு கிளி. 5 லட்சம் வேண்டா, வேண்டலாமா? வேணுங்க, உண்ட வேண்டி விடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 கிளி நிற்கும்.
இருக்கிற எல்லா விலங்குகளும் வந்து ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவை. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அப்படி வந்து விதவிதமான நாடுகளை சேர்ந்த பறவைகள் கொண்டு வந்து இங்கே பராமரிக்க வந்துருக்கணும். ஈமு இது வந்து ஆஸ்திரேலியா சேர்ந்தது. அப்போது நாங்கள் அதில் பார்த்தது வந்து அமெரிக்காவை சேர்ந்தது. மச்சான் என்ன வேணும்டா? கையை கொடுங்க வாம், கிட்ட கொடுங்க, கிட்ட கொடுங்க, கொடுங்க வாம், கிட்ட கொடுங்க கை. எவ்வளோ வடிவாக இருக்கு பாருங்க. வடிவாக இருக்கு. இது வந்து புறா இனம் ஒன்று தானே இப்படி இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பப்புவா நியூகினியா இருக்குது தானே, அந்த நாட்டை சேர்ந்த புறா, அதாவது விக்டோரியா க்ரௌன் சொல்லி. இப்போ வரும் பாத்தீங்க, அதே தோகை விரிச்சு ஜோடியை வந்து மடக்குது. நீங்க இருக்கிறீங்களே, ஜோடியை கொண்டு வாவா. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மயில் இனங்கள், இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறதெல்லாம். அப்போ அந்த தோகையை விரித்து வந்து தன் மற்ற இனத்தை வந்து கவர்றது. இந்த மயிலெல்லாம் பாருங்க, வித்தியாசமான கலரில் எல்லாம் இருக்கணும். இந்த மயில் வெளியில் வந்ததோ இல்லாட்டி அவையில் பிடிச்சி விட்டனோ தெரியல. ஆள் உள்ளுக்குள்ள அவையிலோட ஃப்ரெண்ட்ஸ் ஆறாக்கு வந்து தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் கூட்டுக்குள்ளே போயிடாமல் இருக்கிறார். கூட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் வந்து வெளியே வர்றதுக்கு ஆசைப்படுவினோம். ஆனால் இது வந்து கூட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆசைப்படுது. கடுமையான வெயிலாக இருக்குது. இந்த மாதிரி பறவை இனங்கள் எல்லாமே வந்து குளிர் பிரதேசங்கள் அங்காள பகுதிகள் நின்றுருக்கும். இலங்கையில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு காலநிலையில் அவையில் உயிரோடு வச்சுக்கிறே வந்து பெரிய விஷயம். பராமரிப்பு வந்து கூட தேவை. அதுக்கான உணவுகள், பராமரிப்புகள் அப்படின்னு கணக்கு விஷயங்கள் இருக்குது. ஃப்ளமிங்கோ பாருங்கள், ஃப்ளமிங்கோல் வந்து வித்தியாசமாக இருக்குங்க. எங்களோட ஊருக்கு வர இதெல்லாம் வந்து வெளிநாள்லேருந்து அப்படியோ நல்ல பராமரிப்போடு கொண்டு வந்து வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பேர்ட் பார்க்கில் இப்படி வாகனங்களையும் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வாகனத்தில் நாங்கள் இதை சுற்றி பார்க்குறோன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் கிட்ட கட்டணும். கட்டினா வந்து உங்களோட சுற்றி பார்க்க சொல்லிடணும். இதில் வேறுங்க தீக்கோள் நிற்கிது. ஆனால் இது வந்து எங்களோட ஊரையும் கூட நல்ல பெருசாக இருக்குது. ஆஃப்ரிக்கா இது இந்த ரீஜன் ஃபஸ்ட்டாச்சு. பம்பலா சொல்லிடுறோம், முட்டை போடுற தீக்கோழிக்கு தாண்டா தெரியும் அதுண்ட வலி என்ற மாதிரி. இது இந்த முட்டை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் முட்டை இல்லை, இருந்திருந்தால் காட்டியிருக்கலாம். கடிச்சு விட்ருண்டா, கையை விடுவோம். ஆள் பிஸியாக நிற்கிறேன், போன பிரச்சனை போயிருப்பேன். அவங்க புதுசாக வந்துருக்குறாங்க. ஓ, உள்ளுக்குள்ளே முழுக்களுமே வந்து சீல் பண்ணி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற தாவரங்களுக்கு குளிர்மைப்படுத்துறதுக்கு இங்கால தண்ணீர் எல்லாம் பாய்ச்சி கொண்டிருக்கு. நல்ல ஒரு பெரிய பரப்பை சீல் பண்ணி உள்ளுக்குள்ளே இந்த விலங்குகள் வளைக்கணும். இதில் என்னென்ன இருக்குண்டு இதில் போட்டுக்கு பாருங்க. அன்றைக்கு நாங்கள் சிவனொளி பாதம் ஏறுறோம் தெரியுமா? அது இந்த நோய் இன்றைக்கு தான் எல்லாருக்கும் நோவு. துடையிலேருந்து காலையில் இருந்து 2 நாள் கழிச்சு தான் நோய் தெரியுது. இது ஒரு மயில் தான். இதில் வந்து எக்கச்சக்க விதமான பறவைகள் இருக்குது. இதில் கேமரா மூலியமாக காட்ட முடியாமல் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா வந்து இதில் எங்களை நெட் இருக்கு தானே, இது அங்கால தெரியுது இல்லை. நேராக வந்தால் தான் வந்து அதன் முழு ஃபீலையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு போடுறதுக்காண்டி உணவு கொண்டு போயிடும். சோளம், கரும்பு, இஞ்சால
இது இது எல்லாமே வந்து பறவைகளுக்காக அந்தந்த நேரத்துக்கு வந்து இங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் வச்சு கொண்டிருக்கணும் பாருங்கள். நல்ல என்னன்னு சொல்கிறது, நல்ல கடினமாக தான் இது அந்த பராமரிப்புகள்லாம் இருக்கும். சும்மா பார்க்க சொல்கிறதான இது வந்து பறவைகளான இதுக்கு சாப்பாடு போடுறாண்டு, அதுக்கு போடுற சாப்பாடுகள் எல்லாம் வந்து சரியான ஒரு விலையான சாப்பாடுகளாக தான் இருக்கும். அந்த பராமரிக்கை வந்து எக்கச்சக்க லட்சங்கள் வந்து செலவாகும். சுற்றி வேற வெயில் அடிக்கிற வழியாக நிழலை தேடி இருக்கிறாங்க. 2 பேரும் பிரச்சனைக்குரிய ஆக்கள் போல. அந்த தொகை இது வேறு எப்படி இருக்குண்டு. இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு இனம் கழுகு. என்ன சாமானது? ஓ, அது மூஞ்சையும் கண்ணே என்ன சாமான் மச்சான் இது? சவுத் மெக்சிகோ சேர்ந்த என்ன? மெக்சிகோ நார்த் அர்ஜென்டினாவில் தான் இருக்காங்க இந்த பேர்ட். இது வந்து ஜூ மாதிரி பறவைகளுக்குண்டே தனியாக இருக்கிற ஒரு பார்க். எக்கச்சக்க பறவைகள்லாம் இந்த இடத்துல இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. அதோட இங்கால பார்த்தீங்கன்னா பேர்ட் ஃபீடிங் அண்டு உணவு கொடுக்கலாம் நாங்கள் பறவைகளுக்கு. இங்கால வச்சுக்கணும், அதை நாங்கள் உங்களை காட்டி விடுறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்டேஜின் முட்டை. இதில் இருக்கிற முட்டைகளையும் வந்து அடகாக்கிறக்காண்டி வச்சுக்கணும் பாருங்கள். லவ் பேர்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பறவைகளுக்கு வச்சு உணவளிக்கலாம். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். நாங்கள் ஏற்கனவே வந்து 4000 கொடுத்துட்டு வந்த நாங்கள் இதில் பறவைகளுக்கு உணவு ஊட்டி இப்படி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 1000 கொடுக்கலாமா இல்லையா என்பது வந்து யோசனை. ஆனால் இதுக்குள்ளே போய் நின்று நீங்கள் உணவளிக்கலாம். ஒவ்வொரு பறவைகளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த கூட்டுக்குள்ளே போய் நின்று பறவைகளாக நாங்களும் உணவளிக்கிறதுக்கு வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய் போமா? எடுக்கிறேன் 500 ரூபாய்ண்ணா. அதோட எங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கஃபே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள 2 பேர் வந்து போயிருக்கோம். பறவைகள் வந்து இப்படி உடம்புல வந்து இருக்கும், அதனோட புகைப்படங்கள் எடுக்கலாம். இதுக்கு தான் 1000 ரூபாய். உள்ளே போய் 5-10 நிமிஷங்கள் வந்து செலவழித்து வர வைக்க. கஜனும் ஜெரினும் வந்து உள்ளே போயிருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க. நாங்கள் வெளியே நிற்கிறோம். எப்படியோ நின்று இந்த புகைப்படங்கள் இதில் எடுத்துகிட்டு வர்றது தான். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு வரோம். கையை விரிச்சு பிடிடா. கையை விரிச்சு பிடிடா. டே கையை விரிச்சு பிடி. நல்லா இருக்கு, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். கையை கொண்டு வந்துட்டு கடிச்சிட்டு. இது பாருங்க, பறவைகள் எல்லாமே வந்து எங்களோட உடலில் வந்துருக்கு. நாங்கள் வந்து உள்ளே வர்றதுக்கு 4 பேருக்கு வந்து 4000 ரூபாய் வந்தது. அதோட இதில் ஃபோட்டோ உள்ளுக்குள்ளே போய் எடுக்கிறேன்னா வந்து திருப்பி 4000. அதனால் 2 பேர் அவையில் வந்து
அனுபவம் பெறக்காண்டி உள்ளே போயிருக்கோம். நாங்கள் போயில அப்படி இவ்வளோ தான் இந்த விஷயங்கள். இதுதான் கடைசியாக இருக்கிறது. இங்கே ஒரு கஃபே உண்டு. இதில் வந்து பெரிய கிளியை கொண்டு வந்து விடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. நீங்கள் வரலாம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதோட இந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது இருக்குது தானே, அது வந்து வட மாகாணத்துலேயும் இயக்கச்சியில் ஒரு இடத்துல வந்திருக்கு. நீங்களும் அங்கே போகிறோண்டா பக்கத்தில் இருக்கிறார்கள் போகிறோண்டா வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது வந்து இதில் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து புவனேஸ்வரன் இதில் ஒரு ஆள்கிட்ட விசாரித்தவர், இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானதாண்டு. ஆனால் இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்லையா, ஒரு தனி நபர் ஒரு ஆள் இல்லையா. இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செய்திருக்கணும். இதுக்கு அங்காலே வந்து பேர்ட் ரிசர்ச் ஒன்று இருக்கும். இது வந்து ரிசர்ச் சென்டரும் பேர்ட் பார்க் அந்த மாதிரி கிடக்கு. வந்தால் கட்டாயம் வாங்க. இப்படி இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. உங்களுக்கு பிரியோசனம் பண்ணால் வந்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன அகலை கொண்டு வரதா அவையில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பினோம். அகலுக்கு வந்து வெக்கையை தணிக்கிறதுக்காண்டி இங்கே நீர் பாய்ச்சி கொண்டிருக்கணும். இதுலேருந்து வந்து மாத்தறை 74 கிலோமீட்டர் காட்டுது. நாங்கள் மாத்தறை நோக்கி தான் போய் கொண்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு மாத்தறை போவோமாண்டா தெரியலை. இடையில எங்கேயாவது போட்டுட்டு நின்றுட்டு நாளைக்கு தான் வந்து நாங்கள் போவோம். தங்கலைக்கு வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரெல்லாம் போயினோம். இங்கால முழுக்களுமே இந்த கடற்கரை தான். கடற்கரை இலங்கையை வெள்ளக்காரர் நோக்கி வாரதே இந்த கடற்கரை என்ற அழகை பார்க்கத்தான். இங்கால எக்கச்சக்க டூரிஸ்ட் பிளேஸ்கள் எல்லாம் இருக்குது. இனி வர்ற வீடியோக்களில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படியோ சைட் ஓரமாக கொழும்பு போகும் மட்டுமே வந்து நல்ல அழகான இடங்கள்லாம் இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸும் எக்கச்சக்கம் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எங்களை வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தங்களை சவனூடாக போய் கொண்டிருக்கிறோம். தங்களை பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இதில் பெரிய அளவில் வந்து மீன்பிடி செய்கிறவ, அதில் நாங்கள் போய் நிப்பாட்டி கொள்ளலாம். கிட்ட போய் காட்டுறோம். தங்கள் பீச் அடிக்கு வந்துட்டோம். இங்கால கரையோரம் இருக்குது தானே, இங்கேருந்து காலி கொழும்பு அங்கால கரையோரம் ஃபுல்லாகவே வந்து அழகான கடற்கரைகள். இந்த கடற்கரையை தேடி வந்து எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள் வெள்ளைக்காரர்கள் எல்லாமே வந்து வருவினம். கூடுதலாக இலங்கையில் இந்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கடற்கரை ஆண்டின பகுதிகளில் தான் வெள்ளைக்காரர் கூடுதலாக இருப்பினோம். அதோட நுவரேலியா கண்டி அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களையும் தேடி வந்து போவினம் எக்கச்சக்க டூரிஸ்ட். இந்த தங்காலை கடற்கரை எப்படி இருக்கு பாருங்க. எக்கச்சக்க பேர் இதில் குடும்பமாக வந்து நீராடுறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கடற்கரையை பார்த்தோம்னா வந்து கல்லுகள் நிறைந்த கடற்கரையாக தான் காணப்படுது. அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க சின்ன சின்ன குன்றுகள் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் வெள்ளைக்கார் வந்து இதில் ரெஸ்ட் அடிக்கணும் குளிச்சுட்டு. அழகான கடற்கரை உண்டு. கதிர்காமம் வந்து சரியான ஒரு குளிர்மையான இடம்னு தான் சொல்லலாம். வெக்க பெருசாக இல்லை. நாங்கள் இந்த நேரம் எல்லாம் இந்த நேரம் வந்து ஒரு மப்பான சூழ்நிலையாக தான் காணப்பட்டது. அதோட மழையும் வந்து லைட்டாக பெஞ்சு கொண்டு இருந்தது. எங்கால பக்கத்தில் கடற்கரை ஓரமாக நாங்கள் வெளிக்கிட்டு தானே எங்கால பகுதியில் சரியான ஒரு ஹீட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து கடற்கரையில் வந்து வந்து கொண்டிருக்கும். இந்த அலைகள் வந்து அதிகமாக இருக்க வழியாக வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கருங்கற்களை வந்து போட்டிருக்கணும். இதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா அதில் வந்து மீன்பிடி படகுகள் நிற்கிது. என்ன சொல்லுது கடற்கரை? குளிப்போமா? இல்லை கரையால் போகலாம். அது இறங்கினா ஈஸியாக நடக்கலாம். இந்த கல்லுகளில் நடக்கிறதான் வந்து கஷ்டமாக இருக்குது. இங்கால பகுதியில் பார்க்குறீங்கன்னா எக்கச்சக்க மீன்பிடி படகுகள் நிற்கிது. இதில் எல்லாம்